என்னங்க யோசிக்கிறீங்க? போயிட்டு சீக்கிரமா வந்துடுங்க. சரி. ஜாக்கிரதை. அப்பா, நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்லித்தான் அம்மா என்ன டிரைவ் பண்ண அனுப்புனாங்க. நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா என்ன திட்டுவாங்கப்பா. நான் இருக்கேன்ல, பயப்படாத. அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன். என்னப்பாச்சு? தெரியல, இறங்கி பாப்போம். சந்தோஷ், நீ மெக்கானிக்கை வர சொல்லி ரிப்பேர் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். நானும் வரேன்ப்பா. சொன்ன கேள்வி, இந்த நேரத்தில் வண்டி எப்படி விட்டுட்டு போறது? மெக்கானிக்கை வர சொல்லி ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போ. சரியா? நான் கிளம்புறேன். பல்லவி, என்னாச்சு பல்லவி? என்னாச்சு? பிரியா, வந்து பாருங்க. பிரியா? டாக்டர், பிரியாவுக்கு பயப்படாதீங்க, ஃபுட் பாய்சன் தான் இருக்கு. இந்த சிரப்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி உடனே எடுத்துட்டு வாங்க. இதை சாப்பிட்டு வாமிட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சரி டாக்டர். வாங்க சார், நம்ம ஹாலில் வெயிட் பண்ணலாம். இல்ல டாக்டர், பிரியாவுக்கு டோன்ட் வரி மிஸ்டர் ராஜாராமன், வாமிட் பண்ணா உடம்பு சரியாயிடும். கமான், வாங்க வாங்க. மாப்பிள்ள, டாக்டர் சொல்லிட்டாரு, வாங்க வெளியில போலாம். அட்டம் பண்ணிருக்கா. சூசைட் பண்ணிக்கிறதுக்காக சாப்பிட்டதுல ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நான் டாக்டர் சொன்னதை கேட்டேன்ப்பா. போய் சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்க்காதீங்க டாக்டர், உண்மை சொல்லுங்க. யூ ஆர் ரைட் மிஸ்ஸஸ் பல்லவி, உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சாகணும். ஏன்னா ஒரு தாயால தான் டீனேஜ் பொண்ணோட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்க முடியும். ஸோ நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். கூட்டு வந்தீங்க. ஸோ இந்த முறை நான் காப்பாத்திட்டேன். ஃபர்தரா இது நடக்காம உங்க பொண்ணை நிரந்தரமா காப்பாற்ற வேண்டியது தான் லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கிற சவால். அந்த சவாலில் ஜெயிக்கணும்னா பேரண்ட்ஸ் தான் பத்திரமா கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகணும். அதனால உங்க பொண்ணு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிரியா ஆசைப்பட்டா. மாப்பிள்ளையும் அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி கொண்டாந்து கொடுத்தாரு. பிரியா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா மேனேஜர் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மாப்பிள்ளை திருப்பி வாங்கிட்டு போயிட்டாரு. பிரியா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. நாங்க எவ்வளவோ சமாதானம் பண்ணோம், அவ கேட்கல. அதான் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டா. மிஸ்டர் ராஜாராமன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. உடனே பிரியாவுக்கு
அந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துருங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கிளம்புறேன். ஃபர்தராக எந்த தொந்தரவும் இருக்காது. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். காலையில் எழுந்ததுக்கப்புறம் ரொம்ப நார்மல் ஆயிடுவாங்க. ஓகே மிஸ்டர் ராஜாராமன், நான் கிளம்புறேன். ஓகே, வரேன் விஸ்வநாதன் சார். ஓகே டாக்டர், நான் டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். இவ மனசுல இப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சு. அதை நம்ம எப்படிங்க சரி பண்ண போறோம்? நமக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பாவி பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே. இது பாருங்க, நாம இருக்கோன்னு அவளுக்கு நம்ம காட்டணும். அவளோட ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றி வைப்போங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, எப்படியாவது அந்த ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு இவளுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னங்க? ட்ரை பண்றேன் பல்லவி. நான் ஏய் பேசாத. எங்க கிட்டயும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பிசினஸ் ஆரம்பிச்சா நீ என்ன பெரிய இவனா? எங்களே பகைச்சு முடிவு பண்ணிட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பயந்துட்டான்டா.
ஏய் உங்களை 1 மாதம் தான் நான் மீட் பண்ணல, அதுக்குள்ளே வந்து காரெல்லாம் மறைச்சு கலாட்டா பண்ணுறீங்க. ஏண்டா 1 மாசமா மீட் பண்ணல, ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணிருக்கலாம்ல. அது சரி விடுப்பா, நீ பெரிய பிஸ்னஸ் மேனு, உனக்கு டைம் இல்லை, ஓகே. நாங்கள் ஃபோன் பண்ணாதான் அட்டன் பண்ணி பேசலாம்ல. இல்லைடா. அதான் ஐயாவை நடு ரோட்டில் பார்த்தா தான் பார்க்க முடியும்னு நினச்சி வழியை மறைச்சோம். நானே உங்களை மீட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஸ்ரீநாத் வேணா அந்த எடுத்துட்டானா? ஸ்ரீநாத் தடுத்துருக்க மாட்டான்டா, அவன் சிஸ்டர் ஸ்ரீநிதி தான் தடுத்துருப்பா. ஏய் அபாண்டமாக பேசாதடா. ஏய் நாங்களும் கேள்விப்பட்டோம், ஏதோ ஸ்ரீநாத் கூட சேர்ந்து தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறியாமே. ஆமாம். என்ன திடீர்னு அவன் கூட? நீ என்ன எங்கள் அப்பா மாதிரி கேள்வி கேட்குற? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவன் கூட ஆரம்பிச்சா என்ன தப்பு? டேய் இந்த கதையை உங்கள் அப்பாட்ட வேணா போய் சொல்லு, எங்ககிட்ட சொல்லாத. அவர் நம்புவார், நாங்கள் நம்ப மாட்டோம். என்னடா தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்க? எங்களை பார்க்க உனக்கு பிடிக்கலையா? எப்படா பிடிக்கும்? உனக்கு என்ன ஸ்ரீநிதி மாதிரி அழகான சிஸ்டரா இருக்கா? சரிங்கடா, நல்லா சரிங்க. நான் சொல்கிற எதையும் நீங்கள் நம்ப போகிறதில்ல, ஸோ நல்லா சிரிச்சிட்டு போங்க. அது எப்படா மாப்பிள்ள, ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுற? நான் நல்லவன் தானே, அதில் என்ன சந்தேகம்? அடப்பாவி, எங்ககிட்டே ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. அது சரி, இதுக்கு பின்னால் ஏதாவது பிளான் வச்சிருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிற. இது என்னடா கேள்வி? கெட்டு போனால் தானே திருந்துறதுக்கு. ஏய் இவன் சரியா வர மாட்டான். இந்த பாரு மாப்பிள்ள, நான் ஒன்று சொல்கிறேன், கல்வெட்டில் பொறிச்ச மாதிரி உன் மனசில் பொறிச்சிக்கோ. அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரொம்ப பாவண்டா, யார் வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க. ஏன் அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு இருக்க ரொம்ப மோசமானவன் வச்சு எவ்வளவு ராங்காக பேசான்னு வை, சிற்பாலேயே அடிப்பா. அதை மட்டும் நல்ல மனசில் வச்சுக்கோ. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுமாடா ரிஸ்க் எடுக்கிற? டேய், காரை நிப்பாட்டு கலாட்டா பண்ணும்போதே ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்க, என்னை நிற்க வச்சு கலாய்க்கிறதுன்னு. இதை பாருங்க, என் மனசில் எதுவும் இல்லை, தேவையில்லாமல் தப்பாக பேசாதீங்க. சரி வாங்க உள்ளே போய் ஏதாச்சும் சாப்பிட்லாம். அப்புறம் என்ன பார்வை, வாங்கடா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா?